السلام على رسول الله محمد بن عبد الله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நீங்க நீங்க இந்த கேள்வியில புக் ஒன்று மில் புக்கி கிதாப் இருக்குது அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இல்ல நான் நினைக்கிறேன் அதை படிப்பிச்சதுல நீங்க அந்த கேட்ட கேள்விக்கான பதில் சரியா இல்லை அதை சுற்றி நான் இதா ஓப்பன் இதா நடத்துறேன். ஓகே, ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரையில இன்னைக்கு மேல ஒரு ஃபித்னா நிறைஞ்ச ஒரு ஜமான் தானே. யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கு காலத்தை பொறுத்தவரையில ஜமான் இந்த காலம் வந்து பாவத்துடைய இதுகள் கூட. அடுத்தது இனி கவுண்ட் செய்யறதா இருந்தாலும் இனி ஒரு கட்டம் ஒன்று கிழமை எல்லாம் சரியாக எல்லாம் செஞ்சு அப்படி செய்யறது ஒரு வகையில ஒரு கஷ்டம்தான். ரெண்டு பக்கமும் இல்லை. ஒன்னாவே பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளை போகணும், ரெண்டாவது இக்கனமியோட லெவலையும் பார்த்து கொள்ளணும். இப்ப நீன ஒரு விஷயம் உண்டு, எங்கட மார்க்கம் ஒண்டிக்கிற நாட்டு சட்டம் ஒண்டிக்கிற எங்கட நாட்டுல வந்து எம்எம்டிஏன்னு ஒண்டிக்கிற. இப்படி எம்எம்டிஏ முஸ்லிம் மேரேஜ் டிவோர்ஸ் அண்ட் ஆக்ட்னு சொல்லி எம்எம்டிஏ ஒண்டிக்கிற. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ரெண்டு புக்குகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான், அதாவது எங்கட எங்கட மதபு ஷாஃபி தான் நாட்டில் அமல்படுத்தப்படும். அதுக்குன்னு சொல்லி ரெண்டு அந்த புக்குகள் அந்த அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற, அப்படிதான் நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். அப்ப இதுல முஸ்லிம்களுக்கு என்ன செய்யலும், அந்த முறையில ரிஜிஸ்டர் அந்த முறையில செய்யவும் மேலும். இது நாட்டு சட்டம் ஒண்ணாவது. ரெண்டாவது வந்து நாட்டு சட்டம், அதாவது இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தானே எம்எம்டி முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் தானே. அதுல வந்து இப்ப அதுல பொதுவா எங்கட அதுக்குன்னு சொல்லி நாங்க அந்த ஒரு ஏரியால நீக்கி அந்த ரெஜிஸ்டார் அவரை வச்சுப்பாரு. இனி அவர் வந்து முஸ்லிம் படல ரெண்டு அந்த முஸ்லிம் ஷரத்து படி இஸ்லாமிய முறைப்படி நடத்துவாரு. அடுத்து வந்து ஆஹ் அது எழுத்து மூலம் செய்யறது. ரெண்டாவது வந்து நாட்டு சட்டம் ஒண்டிக்கிற. நாட்டு சட்டத்துல வந்து என்ன செய்யணும் சொன்னா, 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு சொந்த விருப்பத்துல முடிக்கலும். அது வந்து நாட்டுற சட்டம். எங்கட அதுல வந்து மார்க்கம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, இப்படி இப்படி அந்த சப்ஜெக்ட் ஒன்றுமே தேவையில்ல. இப்ப 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 உள்ள கரண்ட் இதுபடி அவங்க வந்து இதெல்லாம் கேரக்டர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எங்கட எம்எம்டிஏல வந்து இப்ப ரெஜிஸ்டர் வந்து இப்போ ஒரு மஹல்லால இருந்து இன்னொரு மஹல்லா அப்படி அந்த நிக்காவுடைய வேலையை நடக்கிக்கிட்டே இந்த மஹல்லால இருந்து ஒரு லெட்டர், அந்த மஹல்லால இருந்து ஒரு லெட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படிதான் நடத்துறாங்க. இப்ப அப்படி நடத்தியே மேலே இப்ப இன்னும் நான் பேசுற இதெல்லாம் மீக்குதானே, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏன் காரணம் சொன்னால், இப்ப உண்டு எம்எம்டிஏ அடிப்படையில் முடிக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த எங்கட ஸ்ரீலங்கன்ஸ் நேஷனாலிட்டியை கொண்டிருக்கிற. அடுத்து கெண்டி தனியார் சட்டம் கொண்டிருக்கிற, கெண்டியில் வாழ்றாக்கள் சொல்லிட்டு தனியில ஒன்று மீக்கிற. அப்ப இப்படி எல்லாம் முடிக்க இப்ப இந்த சட்டத்துக்கு இந்த மூணு முறையில முடிக்க சரியா. அப்ப இதெல்லாம் வந்து என்னத்துக்காக வேண்டி நாட்டுல ரெஜிஸ்டர் என்னத்துக்குன்னு சொன்னா, ஒரு புள்ள கிடைச்சால் புள்ளைக்கு வாப்பா உம்மா யாருன்னு எழுதுற வந்து அதை வச்சுதான் எழுதுவான். இப்ப ஒரு புள்ள கிடைச்சால் அவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பான். அப்படி இல்லாட்டி நீ அந்த உம்மோட பேர் மட்டும் தான் வரும். அப்ப இதுக்குத்தான் என்னத்த தேவை, இதெல்லாம் வந்து நாட்டுட ஒரு, அதாவது எங்கட கவர்மெண்ட் எங்களுக்கு போட்டு சட்டம். இஸ்லாத்துல சட்டம் வந்து என்ன தெரிஞ்சுனால், ஒரு வாப்ப வந்து இஸ்லாத்துல சட்டம் வந்து எழுத்து மூலம் ஈக்கொண்டு கட்டாயம் இல்லை. எழுத்து மூலம் ஈக்கொண்டு கட்டாயமே இல்லை. நான் அதான் ஃபர்ஸ்ட் நான் தெளிவுபடுத்தினேன். ஏன் இந்த எழுத்து மூலம் எங்க நாட்டு சட்டம் இந்த எம்எம்டிஏ கீக்குது, அடுத்தது இந்த சட்டம் இது இதெல்லாம் வந்து நாட்டுக்குரியது சரியா. இதுக்குத்தான் எங்கட ஆக்கள் சில ரெஜிஸ்டர்னு சொல்றேன். இப்ப ரெஜிஸ்டருக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கட்டாயம் பண்ணணும். ஏன்னா ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டி சீக்கிரம் சொன்னால் ஒரு உம்மடைய வாப்படையும் இதுன்னு சொன்னால், எங்க நாட்டை பொறுத்தவரை உம்மட வாப்பட ஒரு புள்ள கிடைச்சால் உம்மா வாப்பட பேரு கொண்மைன. அது ஃபாரின்ல சில இப்ப அதுக்கெல்லாம் வந்து நிறைய வழக்குகள் பேசி நிற்கிற. அடுத்தது எம்எம்டிஏ வந்து அந்த எங்கட மார்க்கம் அடிப்படையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். எம்எம்டிஏ நடத்துறேன்னு சொன்னால் பாப்பா வலி ஷாஹித் எல்லாம் வச்சு நடக்குது. இதெல்லாம் வந்து நாட்டு அடிப்படையில் ஓகே. இப்ப நான் இங்க பேச போற வந்து எங்கட மார்க்கத்துல என்ன சட்டம்.
எங்கட மார்க்கத்துல வந்து அக்குது மட்டும்தான். எப்படி அக்குதுன்னு சொல்ற வந்து அக்குது நிக்காஹ்னு சொல்ற வந்து வாப்பா அல்லது பொண்ட வழியாய்க்கும் ஒன்னாவது பெண்ட வழின்னு சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வாப்பா ஒன்னாவது வாப்பா இல்லாட்டி வாப்பட வாப்பா உம்மட ஃபேமிலில யாருக்கும் வழியா வரவே இல்ல. அது எந்த காரணத்திலயும் உம்மட சைட்ல வழி வழி இல்லை. ஏன்டா ஒரு நசபுன்னு சொல்ற வந்து ஒரு வம்ச வழிஞ்சர வாப்பட பக்கம் தான் போகும். வாப்பா அப் அப்பா அதுக்கு பின்னால சாச்சமார் அந்த நானா அந்த சொந்த நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்களோட நானா தம்பியும் சில வேளை தாத்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்க தம்பி வழியா வரையலும் ஏண்டா சில டைம் தாத்தாக்கும் தம்பிக்கும் வந்து 1 இயர் கெப்பிக்கும். அப்ப தாத்தாக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஈக்கும், தம்பி ஒரு இந்த ஒரு 1.5 இயர் ஒரு 16 இயர்ஸ்னு வைங்களே. அப்ப அவர் வந்து இஸ்லாமிய முறைப்படையில வழியாய்க்கிறது தகுதி அவர் அந்த இடத்துல. அப்ப அப்படியான சூழலும் வரும். அப்ப இந்த இந்த அடிப்படை வளைஞ்சு தானே இந்த உன்ன வாப்பா, ரெண்டாவது யாரு அந்த அப்பா, மூணாவது வந்து சகோதரன், அதுக்கு பின்னால சாச்சா வாப்பட தம்பி. எப்படி வாப்பா அப்பா சொந்த குடும்பம் அந்த என்னோட ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இப்ப இன்னொரு பிரச்சனை வர சிலாக்கள்கிட்ட வந்து இன்னும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சில டைம்ல வந்து ஒரு வாப்பா மூத்தாயிக்கு உம்மா உம்மா இப்ப உம்மா என்ன செஞ்சுப்பான்னு சொன்னா ஒரு புள்ள கடைச்சி ஒரு வந்து ஃபர்ஸ்ட் புள்ள பொம்பளை புள்ள ஒன்று கடைச்சி வாப்ப மவுத்து இல்லாட்டி என்னமோ நடந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். உம்மா ரெண்டாவது முடிக்கிறா. ரெண்டாவது முடிச்சால் ரெண்டாவது ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டுது. சரியா? இப்ப முதலாவது கிடைச்ச இந்த பொம்பளை புள்ளோட வழி யாரு தெரியுமா வரணும்? வாப்பா. வாப்பா இல்ல இப்ப அப்பா இந்த அப்பா வரும். இந்த சகோதரன் இருந்தானே இந்த சகோதரன் நாங்க சொல்ற உம்மா வழி சகோதரன். ஏண்டா இவன் இந்த இந்த புள்ளடையும் அந்த இப்ப நாங்க அக்கது செஞ்சு வைக்க பாக்குற அந்த மூத்த பொம்பளை புள்ளையும் இந்த ஆம்பளை புள்ளையும் உம்மா உம்மோட சைடு மாதிரி தான் ரிலேஷன். வாப்ப வேற. அப்ப என்ன செய்யலாம்? வாப்பட சைடு லிங்க் இல்லாட்டி வழியா வரையலாம். அதே மாதிரிதான் அந்த ஆனா இதே இதே இப்படி ஒரு ஒரு இதுன்னு வைங்களேன், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வருது. வாப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு இதை முடிச்சு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிட்டு அப்ப வைஃப் மவுத்தோ என்னமோ நடந்து இது பிரிஞ்சதுக்கு பின்னா வைஃப் மவுத்துன்னு வைங்களேன். அப்ப பிரிஞ்சு மறு வாப்பையின் ரெண்டா கல்யாணம் முடிச்சா முடிச்சு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது. அப்ப வாப்ப மவுத்து. அப்ப ஃபர்ஸ்டே கிடைச்ச அந்த தாத்தாவும் இந்த பொடியனும் வந்து எப்படி ரிலேஷன்னா தந்தை வழி சகோதரன். உண்மை வேற ஆனா வாப்பா உண்டு. அப்ப என்ன செய்யணும் சொன்னால் அப்ப இந்த நேரத்துல நாங்க பார்க்கணும் சொந்த சகோதரன் உம்மா வாப்பா முண்டாகிற அந்த சகோதரனை தான் முற்படுத்துறேன். அப்ப அந்த சகோதரன் இல்லா பட்சத்துல என்ன செய்யலும்? தந்தை வழி சகோதரனுக்கு வரையிலும் தாய் வழி சகோதரனுக்கு வரையலாம் வழியா. அப்ப இப்படி ஒரு வழி இதான் வழியிற சட்டம். அப்ப இப்படி ஒரு வழி வந்து வழி ஒன்று வரணும். அதே போல இந்த வழி இப்படி தொடர்ச்சியா போகும். சாச்சர மகனுக்கும் வரையிலும் இதெல்லாம் ஓடுறதான். பாப்பா கிட்ட வந்து அப்பாக்கு வரையில வழியா. அடுத்தா வந்து அடுத்தாக்கள் நிக்கா செய்யறதுக்கு தானே ஏனைய ஆக்கள் நிக்கா செஞ்சு வைக்கிட்ட வாப்பாக்கு மட்டும் பொன் ஒரு தாண்ட மகளை ஃபர்ஸ்ட் முறத்தி இது செய்யக்கிட்ட இதை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற. அதாவது அதுக்கு நாங்க சொல்ற வந்து வெர்ஜினிட்டியா முடிச்சு கொடுக்குற நேரம் என்ன செய்யலும் சொன்னால் கம்பல்சரி முடிச்சு கொடுக்கலும். வற்புறுத்தி வாப்பாக்கும் அப்பாக்கும் மட்டும் சட்டமே அது. ஏண்டா ஒரு வாப்பா தண்ட பிள்ளைக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற ஒரு இதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட மார்க்கம் கொடுத்துரு வாப்பாக்கு என்ன செய்யலும் அவருக்கு நாங்க சொல்ற வழி அந்த கம்பல்சரி பண்ணலுமான வழிமா 2 பேர். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலுன்னா அப்படி முடிச்சு கொடுக்குறதே. ஆனா அது அந்த சட்டம் யாருக்கு வராதுன்னு சொன்னா நான் அதுக்கு பின்னால வர வழிமா நானா தம்பி அங்கால சாச்சா இவங்களுக்கு எல்லாமே சட்டம் வராது. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்னா தண்ட பெண்ட மகளோட உரிமை இல்லாம முடிச்சு குடிக்கலும். ஆனா அடுத்தவங்களுக்கு என்னத்த கட்டாயம்? இந்த வழியா முடிச்சு கொடுக்கறதுக்கு இது கட்டாயம். இது இந்த இது செஞ்சா முடிச்சு கொடுக்கணும். இது அந்த அனுமதிக்கு எடுத்தா முடிச்சு கொடுக்கணும். பெண்ட அனுமதி முக்கியம். ஆனா வழிக்கு அக்குதல் செய்யறதுல வழியா வராதான் வரும். ஒன்னாவது வழி. சரிதானே? அடுத்த வந்து சில கட்டங்கள்ல வந்து வாப்பா வெளிநாட்டுலப்பா இங்க வந்து அக்குது நடத்தணும். அப்ப எந்த திரும்ப செய்யல வாப்பாக்கு வந்து அப்ப நானுக்கு வரையில டெக்டா என்ன வாப்பா ஹயாத்தோட ஈக்கிறாவே. அப்ப என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு நான் சொல்ல வக்காலத்து கொடுக்குறேன். அதாவது வாப்பாக்கு என்ன செய்யணும்னா அவருடைய அந்த ரைட்ஸை இன்னொருத்தர் ஏண்ட பங்கு நீங்க
என் மகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வக்காலத்தை கொடுக்கலும் விளைஞ்சா. ஆனா இப்ப ஸ்கைப்ல செய்யறது அப்படியெல்லாம் ஈக்குது. ஆனா அதையும் விட பெஸ்டான எங்கட மார்க்கத்துல முன்னுரிமைப்படுத்த மெத்தட் என்னன்னு சொன்னால் இதான். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு உங்களோட 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 ரைட்ஸ் இன்னொருத்தருக்கு வக்காலத்தா கொடுக்கும். அப்ப இது ஓகே தானே? அப்ப எந்த டவுட் இருந்தா கேளுங்க, நான் இது பண்றேன். அப்ப இப்ப வழி மாறுற இது ஓகே. ரெண்டாவது மாப்பிள்ளை. ரெண்டாவது எங்கட மார்க்கத்துல ரெண்டாவது யார் இருக்கணும்? அதாவது யார் கல்யாணம் முடிச்சு பட்டுருவோ அவரு. அப்ப கல்யாணம் முடிக்கிறது வந்து என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வந்து ஒன்று இப்ப சில இப்ப இன்றைக்கு ஸ்ரீலங்கா நிறைய பேர் பொடின்ல இருந்து கல்யாணம் முடிக்கிற அக்கு நீங்க பொண்ணு பார்த்து ஓகே ஆகி அப்ப அவங்க எல்லாமே அவங்க ஒன்று வந்து மாப்பிள்ளையே ஈக்கணும் அந்த இடத்துல. அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே வழிக்கு சென்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அவர் அந்த ரைட்ஸ் ஏண்ட பங்கு நீ கபூல் செய்யணுமே, நிக்காவ கபூல் செய்யறதுக்கு இன்னொருத்தர போடு. அப்ப ஒன்னாவது வழி. ரெண்டாவது மாப்பிள்ளை ஜவுஜிக்கணும். மூணாவது வந்து ரெண்டு ஷாஹிதிக்கணும். இந்த ரெண்டு ஷாஹிதும் இந்த எல்லாத்துக்கும் பல பல ஷரத்தெளியிற நீங்க அதெல்லாம் இப்போ அது அந்த வழியா வாரண்டா அவங்க வந்து நீதமானவிக்கணும், உண்மையாயிக்கணும், முஸ்லீம் ஆயிக்கணும், பருவ வயது அடைஞ்சிக்கணும் அப்படின்னு இருக்கிற மாப்பிள்ளைக்கு மதமாயிக்குது. அதே போல வந்து என்ன செய்யணும்? அந்த அந்த ஷாஹித் ரெண்டு பேர் தேவை எதுக்கு? கல்யாணம் சரி. அப்ப இந்த இவ்வளோ இந்த இந்த வட்டம் மட்டும் இருந்து வாபஸ் என்ன எப்படி என்ன மகளை நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன்னு சொல்லி ஒத்தட்ட சொல்லி வர்ற பேர் என்ன மகள் பேரை சொல்லி ஃபாத்திமான்னு சொல்லி நான் உங்களுக்கு திருமண ஹலால் மனைவியாக்கி தரேன் முடிச்சு தரேன்னு சொல்லி அவர் கபூல் செஞ்சு ரெண்டு பேர் ஷாஹிதுக்கு இருந்தால் அப்பது முடிஞ்சு. அதுக்கு பின்னால எங்கட மார்க்கத்துல ஐக்கங்காலம் உண்டு இல்லை. அதாவது அந்த அந்த இதோட அவர் ஹலால் டோட்டல் வைஃப் தான். இப்ப இந்த 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 கரண்ட் சுச்சுவேஷன் சமுதாயம் எந்த நினைச்சு நிக்கிறீங்க? இது வந்து கோல் பேசுறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி மட்டும் நாங்க செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு நிக்கிறேன். அப்ப நல்லா வழங்கி கொள்ளணும். எங்கிட்ட மார்க்கெட்ல அறவுரையா ஒன்றும் செய்யறதில்லை. அதாவது அறவாசி வைஃபாய்க்கு வச்சு அடுத்த அறவாசி ஹலால் அறவாசி ஹராம் அப்படி எல்லாமே எங்கிட்ட மார்க்கெட்ல இல்லை. ஒன்று தொழுக கபூல் இல்லாட்டி தொழுக பாத்தில் ரெண்டுக்கு நடுவுல ஒன்று இல்லை. அதே மாதிரி தான் நிக்கா உண்டோ சிஹத் சரியாயிக்கும் அப்படி இல்லாட்டி இல்லை. நிக்கா செஞ்சு வச்சு இது ஹராம் இது ஹலால் அப்படி இல்லை. சரிதானே? அப்ப இவர் வந்து இப்ப இந்த சிச்சுவேஷன் படி இப்ப நீங்க அம்மானாக்கள் கேட்டீங்க அப்படி சுத்தி ஏழுமா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா நான் சொல்றேன் குறைஞ்சது 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 இது சரி நடத்தும். இப்ப இப்ப சிலாக்கள் சொல்ற வந்து இப்படி சொல்ற எப்படி? இப்ப எங்க வீட்லயும் ஓகே அங்காலையும் ஓகே. இப்ப நாங்க எப்படி நாங்க மெரி பண்ணத்தான் போறோம். அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? எங்களுக்கு பேசி நிக்கலுமே ஹராம் ஏண்டா ஏண்டா ஒழுங்கான எங்கட மார்க்கத்துல அடிப்படையில நீங்க நடத்தல அதை. எப்படி ஒரு வழி ரெண்டு ஒரு வழி வாப்பா மகானை வச்சு அக்கத்து நான் சார் வந்து அக்கத்துக்கு வந்து பெரிய நீங்க மஜ்லிஸ கூட்டணும் இல்லை. ஆனா சிறந்த முறைப்படி பள்ளியில எல்லாரும் விளங்குற அமைப்புல செய்யறதா பெட்டர். குறைஞ்சது இப்ப இப்ப நான் சொல்றேன் இப்ப கரண்ட் இப்ப யூனிவர்சிட்டியில உள்ள சுச்சுவேஷனுக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னாலே நான் சொல்றேன் வாப்பா இரா இவைரா பேசி உள்ளுக்கால் அக்கது செஞ்சாலும் அவங்க டோட்டல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் எங்களோட மார்க்கத்துல பார்வையில. அரசாங்கத்துல போறதுக்கு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணி அது 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 வேறொரு சைடு. அதை நான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எங்களோட அரசாங்க சைடு நான் பேசலை. அப்ப எங்கட கவர்மெண்ட் சைட் வேற எங்கட மார்க்கத்துல வர அறிவுல. அப்ப ஆனா ஒண்டிக்கிற தான் வாப்பா மகளை ஒப்படைக்கிற ஒண்டிக்கிறேன். பாப்பா மகளை எப்போ ஒப்படைக்கிறதுக்குது அது சுன்னத். ஆனா எப்ப மாப்பா மகளை ஒப்படைச்சாலோ அண்டல் இருந்து அந்த மகளுக்கு செலவழிக்கிறது செலவு கொடுக்கறது அதே போல இந்த நஃபகா அந்த உடுப்பு கொடுக்கறது எல்லாமே யாருக்கு வாஜிபாகும்? மாப்பிள்ளைக்கு வாஜிபாகும். எப்ப தண்ட வாப்பா மகளை பிடிச்சு கொடுக்குறாவோ அப்பலேருந்து அந்த உடுப்பு கொடுக்கறது அந்த பின்னால அந்த மேரேஜ்ல வந்து எவ்வளோ எவ்வளோ சாப்பாடு கொடுக்கறது அது பொறுப்பு எல்லாமே முழு இதுகள் இது. ஆனா இந்த அக்குதோட எந்த நடந்ததுன்னா தஸ்லீம் சுன்னத்தான். அதாவது வாப்பா மகளை பிடிச்சு கொடுக்கறது சுன்னத். ஆனா அது இல்லாம ரெண்டு பேரும் முண்டு சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் வாஜிபாகுது. ஆனா இந்திய இப்ப இங்க மட்டும் இல்ல பொதுவா நியாயமான இப்ப ஊர்கள்ல கூட இன்றைக்கு கல்யாணம் பேசி ஊருக்குள்ள உள்ளுக்கு அக்கது செய்யறாங்க. ஆனா நீங்க குறைஞ்ச இந்த அக்கது மட்டும்னாலும் செய்யாட்டி இது ஹராம் தான். அதாவது நீங்க வந்து ஜினாட பேசிக் தான் அது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஜினாட பார்த்தா அந்த தெரிந்தானே நீ கண் ஜினா செய்யுது கால் ஜினா செய்யுதுன்னு ஹதீஸ் சொல்ற.
அப்ப இன்னும் நல்ல விலையும் கொள்ளுங்க. அப்ப அப்ப இந்த இடத்துல நல்லா தெளிவாகிக்கொள்ளும். எந்த இடத்துல சொன்னால் பொருத்தத்தால என்ன செய்யலாம்னு சொன்னால் நிக்காவை நடத்து. அப்ப வந்து நன் முஸ்லிம் சொல்றோமே, நாங்க எப்படி மாரி பண்றது ஷுவர். அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க ஷுவர் ஆச்சு, நாங்க இப்ப இப்படி இருக்கிறோம், அப்படி அப்படி எங்களுக்கு வாழே இல்லை. ஆஹா, குறைஞ்சது பேசிக் பாப்பா தன்னை மகனை பிடிச்சி அந்த மாப்பிள்ளையை பிடிச்சி என்னத்த நான் என் மகளை நான் அவளுக்கு முடிச்சு தரேன் நீங்கள. ஆனா இப்ப இந்த இடத்துல நிறைய பேருக்குள்ள பிரச்சனை தெரியுமா? ஏன்னா மகர் கொடுக்கறது இப்படி. மகர்ன்னு சொல்றவங்க நல்லா விளங்கி கொள்ளணும். மகர் சொல்ற வந்து பெண்ட உரிமை. ஒரு ஒரு கேர்ளுக்கு எங்கட மார்க்கம் கொடுத்த உரிமை மகரை. மகரை வந்து ஒருத்தர் மகரை கொடுத்தால் திருப்பி எடுக்கலாம். அப்ப திருப்பி ஒரே ஒரு கட்டம் தான் எடுக்கலும். எப்பன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒன்று சேராம தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்காம செக்ஷுவல் லைஃப் ஆரம்பிக்காம பொண்ட சைட்ல பிழை இருக்கணும். யார சைட்ல பிழை இருக்கணும்? பொண்ட சைட்ல பிழை இருந்தால் அறவாசம் இருக்கணும். அது இல்லாம மாப்பிள்ளை மூத்தாயினாலும் சரி. இன்றைக்கு பள்ளியில அக்கு நடந்து வலிமா மகர் எல்லாம் சொல்லி முடிஞ்சு பள்ளிக்கு வெளியே வரக்கிட்ட மாப்பிள்ளை மூத்துனுவீங்களே, முழு மகரம் யாருக்கு சொந்தம்? வாழல்ல, ஒன்றும் செய்யல, முழு மகரம் யாரு? பெண் ரைட்ஸ் அது. அது வந்து எங்கட எங்கட மார்க்கத்துல அப்ப முழு கொண்ட்ரோலையும் எல்லாம் ஆண்கள்ட கையில கொடுத்துட்டு ஏன் இந்த மகரை மட்டும் பெண்கள்ட கையில கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாம் அந்த அப்பதான் ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் வரும். விளைஞ்சா அப்ப ஆண் எங்கட எங்கட மார்க்கம் வந்து தலைமைத்துவத்தை சரி, அடிமைத்துவத்தை அந்த இடத்துல செல்ல. அதான் இந்த இடத்துல அதை கொண்டாடுறேன். இப்ப நாங்க இன்றைக்கு இப்ப ஒரு இதொண்ட கொடுத்து மகர் பெண்ட உரிமை மகர் கேட்டு போறதுன்னு சொல்ற வந்து அப்ப இந்த இடத்துல வந்து தலைமைத்துவம் தானே அந்த இடத்துல. எல்லாம் ஆம்பளைக்கு தலைமைத்துவத்தை கொடுத்திடும். பெண்கள் வந்து அதுக்கு பின்னால 100க்கு 100 தண்ட ஹஸ்பண்ட் கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஆனா மகர்ந்து சொல்ற வந்து தண்ட உரிமை. மகர் மகர் இப்ப மகர் தரங்காட்டியும் என்ன செய்யணும்டா பெண்ணுக்கு நான் அப்பா மாப்பிள்ள கூப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு போகாம தடுக்கலு. அது வந்து அப்ப இப்படி ஒரு ரைட்ஸ் எல்லாம் தந்திக்கிறா இருக்குதான். அப்ப இந்த மகருடைய பிரச்சனை அந்த இடத்துல வரும். இப்ப இந்திய கால போறதுல இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு மகருடைய பிரச்சனை வந்தா என்ன தெரியுமா? அதுக்குள்ள தீர்வு என்ன தெரியுமா? அப்ப மகருடைய பிரச்சனை வந்தால் மகர் வந்து மகர் வேற அக்கது வேற. சரியா? மகர் வேற அக்கது வேற. மகர் கட்டாயம் அக்கத்துன்னு சொல்றது அது வேற. இப்ப இப்ப மகர் சென்னால் தான் அக்குது சிகத்தாகமான இடம் அது இல்ல. பொத்தர் வந்து நான் என்ன மகளை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். அப்ப ஒரு மகர் செல்லல தானே. அப்ப என்னத்தை மகர் என்னத்தை எவ்வளவு கொடுக்குறோம் முடிவாக இல்லையா அப்படின்னு சொன்னால் இப்ப பொதுவா எங்கட நாட்டுல வளமை வந்து அக்குதுன்னு செய்கிட்டு மகர செல்றது வளமை. இப்போ ஒருத்தர் மகர செல்லாட்டி அந்த மகர் மிசில் கொடுக்கணும். அதாவது அந்த அந்த பெண்ட அந்த ஸ்தானத்தை பார்க்கணும். அப்ப அவங்களோட குடும்பத்துல அந்த அந்த அதே ஸ்டேஜுக்கு இந்த பெண் அழகுக்கு வசதிக்கு தரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குடும்பத்துல யாரு சரி இருப்பாங்க தானே. அந்த குடும்பத்துல ஊர்ல கிட்ட உள்ளவங்களுக்கு எவ்வளவு மகர் கொடுக்குறேன்னு பார்த்து மாப்பிள்ளை கொடுக்கணும் அதை. அப்படி இல்லாட்டி இன்றைக்கு எங்கட ஊர்ல வளமை மாப்பிள்ளை சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இப்புள்ள லைஃப் படி இப்போ ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, தனக்கு இப்ப மகர் கொடுக்கறதுக்கான வசதி இல்லை. அப்ப என்ன செய்யற, நான் வந்து இந்த அளவு மகருக்கு நான் அவனோட மகளை முடிக்கிறேன்னு சொல்ற. இப்ப சென்னாச்சான மகரை கொடுக்கணும் கட்டாயம்னா மகரை கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. அதாவது மகரை கொடுக்கணும். ஆனா மகரை கேட்கலும் யார் உரிமை? பெண் உரிமை. உதாரணத்துக்கு நான் 10 லட்சம் தான் தந்துதான் நான் அவளை முடிப்பேன் சொல்லி மகர் எல்லாம் ஓகே முடியும் மகர் எல்லாம் செல்லி எல்லாம் முடியும். ஆனா பெண்ணை கேட்கலும் அந்த 10 லட்சத்தை தந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு வழிபட்டு நான் வருவேன்னு சொல்லி. ஆனால் கொடுக்காம வாழ்ந்தால் அது கடன் லீக்கும். இன்றைக்குல அந்த இதுக்கு முன்னுக்கு அந்த சில உதிர காலத்துல கூட அந்த டைம்ல லைஃப் சில ஆக்கள் துணி ஒம்முமா இருக்கிறாங்க. தண்ட மாப்பிள்ளோட மகுர ஹலால் சென்றாக்கள் எனக்கு சும்மா தெரிஞ்சாக்களே இருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த மகர குடுக்குற அந்த வளமை குடுக்குற கட்டாயம். ஆனா அதை கடனா வச்சு முடிக்கவே மேலு. அப்ப இந்த 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 வட்டாரத்தை செய்யாம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு ஆண் பெண் தணிக்கிறதோ அதே போல வந்து அந்த சேர்ந்து சுத்துறதா சில சில அதெல்லாம் அந்த சில இக்கட்டணமான நிலைமைகளை தவிர அது இல்லாம எந்த இதுகள் செய்ய இயலாம். அந்நிய அஜ்னபியான ஒரு ஆணோட
பயணிக்கவோ வேற எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யலாம், அனுமதி இல்ல. ஆக குறைஞ்ச எது சரி செய்யணும், இந்த அக்கத்தை மட்டும் சரி செய்யணும். ஓகே தானே? சரி, டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். ஒரு கேள்வி கேட்டி வலிமாவை பத்தி கேட்டீங்க. அப்ப நான் சொல்ற வந்து எந்த சப்ஜெக்ட், இப்போ வலிமான்னு சொல்ற வந்து அது சுண்ணத்தான். சரியா? இப்போ வலிமாட சப்ஜெக்ட் வந்து ஏன்னா அந்த வராது காரணமே தெரியுமா? வலிமா ஒரு ஒருத்தரும் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்து வலிமா கொடுக்குறன்னு வந்து வலிமா வந்து அக்குதிலிருந்து மூத்து வரங்காட்டியும் இங்க கொடுக்கும். அது சுண்ணத். அதுக்கு மிக சம்பந்தம் இல்லை. ஆனா இந்திய காலத்தை பொறுத்தவரை நான் சொல்றேன், இப்படி அக்குது செஞ்சு வச்சால் இந்த உண்டு சேர்றத ஒரு ஊரு காட்டுறதுக்காக வேண்டி வலிமா போடு அப்படி செய்யவே இல்லை. அப்ப அந்த வலிமான்னு சொல்ற வந்து அது வந்து மாப்பிள்ளையோட பக்கத்தால கொடுக்குற சுண்ணத்து. அது வந்து இப்ப அக்கதுக்கும் மயக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அக்கது செஞ்சதுல இருந்து மூத்து வரங்காட்டியும் எப்ப வேணாலும் குடிக்கணும். அது இல்லை, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அப்படி இல்லாட்டி பட் இல்ல கிளியர் இல்லையா, ஏதாவது டவுட் நம்ம சின்னதுல நம்ம விளங்கலையா அப்படின்னு சின்ன விஷயத்துல கேளுங்க. ஒரு கேள்வி ஹஸ்பண்ட் சொன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ல சரி நாங்க பேசாமிக்கிறது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அடுத்தது இப்படித்தான் எங்கட மார்க்கத்துல வந்து லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபீ மாசியத்தில் ஹாலிக், அதாவது அல்லாஹ்க்கு மாறு செய்யற விதத்துல ஒரு அடிமைக்கு என்ன செய்யலாம், வழிபடையலாம். அல்லாஹ்க்கு மாறு செய்யற உதாரணத்துக்கு ஒரு வாப்பா வந்து சொல்றது வந்து வாப்பா கட்டுப்படுறது கட்டாயம். ஒரு வாப்பா வந்து சிகரெட் குடின்னு சொன்னால் அது செய்யலை, ஏன்னா அது அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறது. இப்ப இந்த அந்த இப்ப ரிலேட்டட் அவங்களோட பேசவான்னு சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஆகுமான விஷயங்களை ஹஸ்பண்ட் தடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு எடுக்க வேணும்னு சொன்னால் எடுக்கல. அது வந்து ஏன் சொன்னால் அது வந்து என்ன செய்ய, அது வந்து எந்த வரைவு வரும்னு சொன்னால் இப்ப அவங்களோட பேசாம இப்ப இந்த காரணத்தால ஹஸ்பண்ட் தடுத்ததால பேசவானன்னு சொன்னால் பேசாம ஈக்கிறது வந்து இப்ப அது வந்து தவறு இல்லை. இப்ப அதே மாதிரி தான் இப்ப ஒருத்தர் ஈக்கிறாரு, கோபம் இல்ல, உமா அப்பாட கோபம் இல்ல. இப்ப உமா அதான் சொல்றேன், இன்னும் நல்லா தெளிவா விளங்கி கொள்ளுங்க நான் பேசுறத. ஏன்னா உமா அப்பாட கோபம் இல்ல, சரியா? ஆனா உம்மோட ஜனாசா போக கணவன் அனுமதி தேவை. ஏன்னு சொன்னா உம்மோட ஜனாசா தானே, உம்மோட ஜனாசாக்கு போறதுக்கு கணவன் அனுமதி தேவை. ஆனா அதுக்கு சொல்லிட்டு உம்மாவோட கோவம் பிடிக்க செல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை, மாப்பிள்ளைக்கு உரிமை இல்லை. ஏன் காரணம் சொன்னால் அந்த பெற்றோர்களை புறக்கணிக்கிறேன்னு சொல்ற வந்து இதுல அது அந்த கேட்டகரிகளுக்கும் ஒரு ஜனாசாக்கு போகலன்னு சொல்றது வராது. அப்ப அதனால என்ன செய்யலாம் இன்றைய மனுஷனே அந்த பிரச்சனை இல்லை. நீங்க கேள்வி டவுட்ஸ் எல்லாம் இருந்தா கேளுங்க. அது வந்து அவுட் ஆஃப் ஃபைன் தான், பிரச்சனை இல்லை. நாங்க படிக்கிறது தானே, இனி அதை சிலபஸ் ஐந்து நான் கிளாஸ் நடத்துற அப்படி ஒன்றும் இல்லை. இனி பயம் இல்லாம கேளுங்க. இனி அது ரிலேட்டட் தான் சரி இல்லாட்டியும் சரி. ஓகே, அந்த நான் சிலபஸ் அந்த இதை முடிக்கிறேன்.